போர் நிறுத்தம் தொடர்பாக ரஷ்ய அதிபர் புட்டினை தொடர்ந்து யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். President Trump, sir, your message to the people of Ukraine as world leaders gather here today. Russia continues to attack civilians in Kharkiv, killing many. Is there a just offer for peace on the table? வெள்ளை மாளிகையில் நடந்த சந்திப்பில் பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டலி, பின்லாந்து உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களும் பங்கேற்பு. யுக்ரைனின் பாதுகாப்புக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய அமெரிக்கா தயார் என ட்ரம்ப் உறுதி. ரஷ்யாவால் கைப்பற்றப்பட்ட இடங்களின் நிலை குறித்த கேள்விக்கு பதிலளிப்பதை தவிர்த்த ட்ரம்ப். யுக்ரைனின் பாதுகாப்பு ஐரோப்பிய நாடுகளின் கையில் உள்ளதாக ஜெலன்ஸ்கி பேச்சு. பாதுகாப்பு உத்தரவாதம் தற்காலிகமானதாக இருக்கக்கூடாது எனவும் கருத்து. ஜெலன்ஸ்கி விரும்பினால் போரை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என கூறிய ட்ரம்பிடம் ரஷ்யா தான் தாக்குதலை நிறுத்த வேண்டும் என ஜெலன்ஸ்கி பதில். போரை முடிவுக்கு கொண்டு வரவே புட்டினும் விரும்புகிறார் என ட்ரம்ப் கருத்து. போரை முடிவுக்கு கொண்டு வர புட்டின் மற்றும் ஜெலன்ஸ்கியுடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு தயார் என ட்ரம்ப் அறிவிப்பு. முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக ஜெலன்ஸ்கியும் உறுதி. முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடக்கலாம், நடைபெறாமலும் போகலாம் என ட்ரம்ப் கருத்து. இன்னும் 2 வாரங்களில் முடிவு தெரிந்துவிடும் எனவும் திட்டவட்டம். அமைதியானது நீண்ட காலத்திற்கு நீடிக்க வேண்டும் என ட்ரம்ப் பேச்சு. நிரந்தர போர் நிறுத்தமே தேவை, தற்காலிக போர் நிறுத்தம் தீர்வாகாது என கருத்து. நான் அதிபராக இருந்திருந்தால் இந்த போர் தொடங்கி இருக்காது. ஜோ பைடன் அதிபராக இருந்ததால் தான் போர் வந்ததாக ட்ரம்ப் குற்றச்சாட்டு. பாதுகாப்பை உறுதி செய்யாமல் யுக்ரைனில் தேர்தல் நடத்த முடியாது என ஜெலன்ஸ்கி திட்டவட்டம். யாருடைய தலையீடும் இல்லாமல் தேர்தல் நடைபெற வேண்டும் எனவும் கருத்து. போரை நிறுத்த ட்ரம்ப் போல் வேறு யாரும் இவ்வளவு முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை என இங்கிலாந்து பிரதமர் கேர் ஸ்டார்மர் புகழாரம். கடந்த 3 ஆண்டுகளை காட்டிலும் 2 வாரங்களில் நிறைய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பின்லாந்து அதிபர் அலெக்சாண்டர் ஸ்டப் பேச்சு. பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற ஐரோப்பிய நாட்டு தலைவர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்ட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக தலைவர்கள் கருத்து. ஜெலன்ஸ்கியுடனான பேச்சுவார்த்தைக்கு பின் ரஷ்ய அதிபர் புட்டினிடம் தொலைபேசியில் பேசிய ட்ரம்ப். ஜெலன்ஸ்கி புட்டின் சந்திப்புக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக சமூக வலைதள பக்கத்தில் பதிவு. அமெரிக்காவில் பேச்சுவார்த்தை நடந்த சூழலிலும் யுக்ரைனில் தாக்குதல் நடத்திய ரஷ்யா. கார்கிவ் குடியிருப்பு பகுதியில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. யுக்ரைனில் டொனட்ஸ்க் பகுதியில் மேலும் சில இடங்களை கைப்பற்றிய ரஷ்யா. ஏற்கனவே டொனட்ஸ்க் பகுதியின் 70% கைப்பற்றி உள்ளதாக ரஷ்யா தெரிவித்திருந்த நிலையில் தற்போது கூடுதல் இடங்களை கைப்பற்றி உள்ளதாக வீடியோ வெளியீடு. ஜெலன்ஸ்கியை ட்ரம்ப் சந்திப்பதற்கு முன்பாக பிரதமர் மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய ரஷ்ய அதிபர் புட்டின். அமெரிக்க அதிபருடன் அலாஸ்காவில் நடந்த சந்திப்பு குறித்து புட்டின் தனது மதிப்பீட்டை பகிர்ந்ததாக தகவல். இந்தியா வந்தடைந்தார் சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து பேச்சு.
பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவது முக்கியம் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சு. இந்தியா சீனா இடையேயான உறவுகளில் முன்னேற்றத்தை ஒருங்கிணைக்க முடியும் என சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி நம்பிக்கை. இந்திய தலைமை தேர்தல் ஆணையருக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சிகள் முடிவு செய்துள்ளதாக தகவல். தலைமை தேர்தல் ஆணையரின் செயல்பாடுகளில் நம்பகத்தன்மை இல்லை என குற்றச்சாட்டு. தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டில் ஈடுபடுவதோடு எதிர்க்கட்சிகளை அச்சுறுத்துகிறது. மாநிலங்களவையில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பரபரப்பு குற்றச்சாட்டு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின். தலைமை தேர்தல் ஆணையரின் செய்தியாளர் சந்திப்பு கேள்விகளுக்கு விடையளிக்காமல் கூடுதல் கேள்விகளுக்கு வழிவகுத்திருப்பதாகவும் விமர்சனம். வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். ஒடிசா ஆந்திரா இடையே இன்று கரையை கடக்கிறது. சென்னை, கடலூர், தூத்துக்குடி உட்பட தமிழகத்தில் 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கடலில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என எச்சரிக்கை. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவி வரும் நிலையில் திருவள்ளூர் மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை. 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறை காற்று வீசக்கூடும் என்பதால் மீன்வளத்துறை உத்தரவு. கர்நாடக அணைகளில் இருந்து 95,000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்ட வாய்ப்பு. டெல்டா மாவட்டங்களுக்கும் தமிழக நீர்வளத்துறை சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு. வினாடிக்கு 32,000 கன அடியாக நீர்வரத்து அதிகரித்ததால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவு. தெலங்கானா மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பழமையான வனதுர்கா பவானி கோவிலை சூழ்ந்த வெள்ள நீர். விண்வெளிக்கு சென்று திரும்பிய இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா டெல்லியில் பிரதமர் மோடியுடன் சந்திப்பு. விண்வெளி அனுபவங்கள் குறித்து சுபான்சு சுக்லாவிடம் கேட்டறிந்த பிரதமர் மோடி. சுபான்சு சுக்லாவின் சாதனையால் இந்தியா பெருமை கொள்வதாக பிரதமர் மோடி நெகிழ்ச்சி. விண்வெளி அனுபவங்கள், ககன்யான் திட்டம் உட்பட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியதாக பதிவு. விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா மீது எதிர்க்கட்சியினர் கோபத்தை காட்டுவதாக மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் விமர்சனம். மக்களவையில் சுபான்சு சுக்லா விண்வெளி பயணம் பற்றிய விவாதத்தில் கட்சி அரசியலை கடந்து எதிர்க்கட்சிகள் பங்கேற்றிருக்க வேண்டும் என கருத்து. ஓய்வு பெற்ற முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களின் குடும்பங்களுக்கு 1 கோடி ரூபாய் வரை தொழில் கடன் வழங்கும் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அமைச்சரை பெரியசாமிக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை. விசாரணைக்கு தடை கோரும் மேல்முறையீடு மனுவுக்கு பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவு.
அமைச்சரை பெரியசாமி தொடர்புடைய இடங்களில் நடைபெற்ற சோதனையில் சொத்து ஆவணங்கள், முதலீடு ஆவணங்கள் பறிமுதல். அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ராமதாஸ் தலைமையிலான பாமக பொதுக்குழுவில் அன்புமணி மீது 16 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட விவகாரம். ஒழுங்கு நடவடிக்கை குழு விளக்கம் கேட்டு நோட்டீஸ். கூட்டணியில் சேர்வது குறித்து இதுவரை யாரும் தொடர்பு கொள்ளவில்லை. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விளக்கம். மதுரையில் நடக்க உள்ள தாவேகா மாநில மாநாட்டிற்கு கர்ப்பிணிகள், பள்ளி மாணவர்கள், முதியவர்கள் உள்ளிட்டோர் வர வேண்டாம். கூட்ட நெரிசலை கருத்தில் கொண்டு வீட்டிலிருந்தே நேரலையில் கண்டு மகிழுமாறு தாவேகா தலைவர் விஜய் வேண்டுகோள். சிவப்பு, மஞ்சள், சிவப்பு நிறத்தில் கொடியை பயன்படுத்த தாவேகாவுக்கு தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு. தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபை தலைவர் பச்சையப்பன் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி. TNPSC குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுகளுக்கான மதிப்பெண்களை வெளியிட்ட தேர்வாணையம். 2ஆம் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு கலந்தாய்வு ஆகஸ்ட் 25ஆம் தேதி சென்னையில் நடைபெறும் என்றும் அறிவிப்பு. பள்ளிப்பாளையத்தில் கல்லீரல் திருடப்பட்டதாக பெண் புகார் அளித்த விவகாரம். புரோக்கர்கள் மீது நடவடிக்கை எடுக்க போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட மருத்துவமனை மீது நடவடிக்கை பாயும் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் உறுதி. நாமக்கல் மாவட்டத்தில் சிறுநீரகத்தை தொடர்ந்து கல்லீரல் திருடப்பட்டதாக எழுந்த புகார். தமிழக சுகாதார திட்ட இயக்குனர் தலைமையிலான குழு விசாரித்து அறிக்கை அளிக்க உத்தரவு. மதுரை மாநகராட்சி வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை குண்டுக்கட்டாக கைது செய்த போலீசார். ஊதிய உயர்வு குறித்து நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் மாநகராட்சி வளாகத்தில் போராட்டம் நடத்திய நிலையில் கைது. திருப்புவனம் அஜித்குமார் மரண வழக்கில் அவரது தரப்பு வழக்கறிஞருக்கு பாதுகாப்பு வழங்க சிவகங்கை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. வழக்கை நடத்தக்கூடாது என அச்சுறுத்தல் வருவதாக மனு அளித்திருந்த நிலையில் நடவடிக்கை. தமிழ்நாடு செமி கண்டக்டர் இயக்கம் 2030 செயல்படுத்த 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. 5 வகையான திட்டங்களை செயல்படுத்தும் வகையில் அரசாணை வெளியீடு. தூத்துக்குடியில் 667 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைகிறது புதிய சிப்காட் தொழில் பூங்கா. சுற்றுச்சூழல் அனுமதி கோரி சிப்காட் நிறுவனம் விண்ணப்பம். தமிழகத்தில் மாநில அரசு ஒப்புதல் அளிக்காததால் 82 ரயில்வே மேம்பால பணிகள் நிறைவு பெறாமல் உள்ளது. திமுக எம்பி கிரிராஜன் கேள்விக்கு மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நாடாளுமன்றத்தில் பதில். டெல்லியில் பிரதமர் மோடியுடன் NDA குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் CP ராதாகிருஷ்ணன் சந்திப்பு. மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்து பெற்றார் CP ராதாகிருஷ்ணன். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் NDA வேட்பாளராக களம் இறங்கும் CP ராதாகிருஷ்ணன் முதல்வர் ஸ்டாலினை தொடர்பு கொண்டு ராஜ்நாத் சிங் ஆதரவு கோரியதாக தகவல். குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்ட CP ராதாகிருஷ்ணனுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் EPS ஆதரவு. தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஆதரவளிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை. இந்தியா கூட்டணி சார்பில் குடியரசு துணைத் தலைவரை தேர்வு செய்வதில் நீடிக்கும் இழுபறி. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வீட்டில் இன்று மதியம் மீண்டும் ஆலோசனை. துபாயிலிருந்து கடத்தி வரப்பட்ட 2 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க கட்டிகள் சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல். 3 இலங்கை பயணிகள் மற்றும் விமான நிலைய தரைதள ஒப்பந்த ஊழியர் கைது.
சபரிமலை சன்னிதான பகுதியில் காலணியுடன் நின்ற காவல்துறை அதிகாரி சபரிமலை பணியில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டு முகாம் அலுவலகத்திற்கு மாற்றம். ஸ்பெயினின் லராக்கோ பகுதியில் கட்டுக்கடங்காமல் பரவும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த போராடும் தீயணைப்பு படை வீரர்கள். சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றார் ஆல்கராஸ். இறுதிப் போட்டியில் திடீர் உடல்நலக்குறைவால் சினர் பாதியில் வெளியேறிய நிலையில் ஆல்கராஸ் வெற்றி பெற்றதாக அறிவிப்பு. இந்தியாவில் இம்மாத இறுதியில் தொடங்கும் ஆசிய கோப்பை ஹாக்கி தொடரில் பாகிஸ்தான் பங்கேற்காது என தகவல். பாகிஸ்தானுக்கு பதிலாக வங்கதேசம் சேர்க்கப்பட வாய்ப்பு. ரஜினிகாந்த் நடிப்பில் கடந்த 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகி ரசிகர்களை ஈர்த்த கூலி திரைப்படம் 4 நாட்களில் உலக அளவில் 404 கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளதாக படக்குழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு.